வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது 2025 அந்த சனி பயிற்சி இருக்கு இல்லையா, மார்ச் 29 அந்த சனிப்பெயர்ச்சியான பிறகு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வக்ரகதியில் கும்பராசிக்கு போனார். திரும்ப மீன ராசிக்கு வந்தார். சரியான பலன்கள் நிறைய பேருக்கு கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னாக்கா, வக்ரகதியில் இருக்கும்போது யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை கொடுக்காது. அதிலும் உங்கள் சுயஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, அப்படி இல்லை வக்கரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியது. அதாவது வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ, எது சார்ந்து இருக்கிறீங்களோ அது சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இந்த சனி பகவான். சரியான பலன்கள் இல்லை. இப்போ மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இப்போ நிலையாக மீனராசியில் தான் இருப்பார். இப்போ எந்த நட்சத்திரத்தில் வேணால் இருக்கட்டுமே, ஆனால் இதன் பிறகு வக்கரமானால் கூட மீனராசியில் தான் வக்கரமாவார். அப்போ பலன்கள் அப்படிங்கிறது மீனராசியில் வக்கரகதியிலையும் மீனராசி வக்கர நிவர்த்தியிலையும் அதுக்குண்டான பலன்கள் தான் இதன் பிறகு கிடைக்கும். அப்போது உங்கள் தசாபுத்தி படி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது நீட்டாக கிடைக்கும். இப்போ தசாபுத்தி படி பார்த்தோம்னாக்கா வயசு ரீதியாக இப்போது படிக்கிற காலகட்டத்திலேருந்து இப்போ ராகு தசை வருது உங்களுக்கு. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம், தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம். படிச்சுட்டு இருக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு டல்லாக இருப்பாங்க. இதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போது எப்படியெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய உங்களுக்கு நல்ல மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்லோவாக இருக்கும். அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 10ஆம் இடத்துல தான் இப்போ சனி பகவான் இருக்கிறார். இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியானது, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா குரு தசை தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். குரு தசை அப்படிங்கிறது இந்த புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. அதே மாதிரி குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். இப்போ குரு தசை நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றலாம் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த குரு தசை எப்படி பார்த்தாலும் இந்த மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்க இப்போ நல்லதே செய்யாதா அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு. இப்போ அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 அமர்ந்து தசை நடத்துச்சுன்னா சிறப்பு. இப்போ 3, 6, 10, 11 உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலோ, இல்லை 3ஆம் அதிபதி நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா மறைவு ஸ்தானத்தில் இருந்து சுபகிரக நட்சத்திரம், இது மாதிரி இருந்து தசை நடத்துச்சுன்னா அந்த குரு பகவான் நல்ல பலன்களை கொடுத்துரும். அதாவது இளம் வயது காலகட்டத்தில் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அப்படி இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் இடம் மாறி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அருமையான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். இப்போதுக்கு நீங்கள் வேலை தேடினீங்கனாக்கா அந்த வேலை கிடைக்கும். வேலையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. நெடுந்தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, அது மாதிரி சரியான வேலை அமையல,
படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை அமையல, இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். இதற்கு முன்னாடி இப்போ சனி பகவானுடைய பயிற்சியான பிறகு, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சரியில்லாத சூழ்நிலை நிறைய இருந்தது. எதெல்லாம் அவங்களுக்கு சரியில்லையோ வேலை சார்ந்து இல்லை தொழில் சார்ந்து, அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் செய்கிறவங்க யார் அப்படின்னாக்கா, முதல் 10 வருஷம் கூட ஓரளவுக்கு ஆவரேஜாக அப்படியே போயிடும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 30 to 36 என்னோட கணக்குப்படி ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இவங்களுக்கு குரு தசையில் சுக்கிர புத்திக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பகை கிரக புத்திகள். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார், ஆனால் வந்து எனக்கு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. 10ஆம் இடத்துல சனி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ராகு கேதுவுடைய பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலை, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாட்டும். இது பகை கிரகங்கள். இன்னொன்று வலிமையான கிரகங்கள் எது அப்படின்றத விட, அங்கே பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து வலிமையை கொடுக்கும். அதாவது வலிமையாக ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை பார்த்தா அந்த கிரகம் வலிமையாக இருந்ததுனாக்கா அது நல்ல பலன்கள் கொடுத்துரும். இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில், அப்போது கெடுபலன் செய்யக்கூடிய பலன்களை கொடுத்துரும். இப்போ தொழில், வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வேலையை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையில் வந்து தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும், வேலையை மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர் பதவி இல்லாமல் கஷ்டப்படுறது, உயர் பதவியில் இருந்தால் கூட அங்கே நிறைய நெருக்கடிகள், கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதோ ஒன்று, அது தனியார் சார்ந்து இருந்தாலும் சரி, அரசாங்கம் சார்ந்து இருந்தாலும் சரி, இந்த பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லைன்ற பட்சத்தில் இது மாதிரி எல்லாம் கொடுக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து எனக்கு எதுவுமே சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இது மாதிரி ஒன்று நடக்கலைன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படியெல்லாம் நினைக்கிறது உண்டு ஒரு சில பேர். என்னென்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டே வரும். அது மாதிரி இப்போ 7 சனி ஆரம்பிக்கிற வரைக்கும், அது 7 சனியெல்லாம் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த 7 சனியோட தாக்கம் இருக்கும். இப்போ கிடையாது, இப்போ 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது அப்படின்னாக்கா, உங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சு வந்தீங்கன்னாக்கா இப்போது நல்லாயிருக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, அந்த குருதசையில் இருக்கிறவங்க கூட நல்லாயிருக்கும். திருமண ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு ஏற்றம் உண்டு. திருமணத்தை கன்ஃபார்மாக கொடுத்துரும். இப்போ இங்கே சுய ஜாதகத்தில் இப்போ 20 to 25, 26 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா குரு நல்லா இருக்கணும். குரு வந்து வக்கரமாகாமல் இருக்கணும், ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக கொடுத்துரும். ஏன்னா குருதசை வந்த உடனே திருமணத்தை கொடுத்துரும். குருதசை, குரு புத்தி, சனி புத்தியெல்லாம் திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் குரு இருந்தால் மட்டும்தான் வயசோட திருமணம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 27 to 31 இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்துக்கு வரும்போது அது கொடுக்கும். வரும்போது இல்லைனா வரத்துக்கு முன்னாடி இல்லை வந்த பிறகு அது மாதிரி கொடுக்கும். அப்போ இந்த 30, 31 வயசு வரைக்கும் ஆகிடும். ரொம்ப லேட் மேரேஜ் கூட ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து குருதசை முடிஞ்ச பிறகு கூட திருமணம் நடக்கும். அது மாதிரியே வந்துடும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் 27 to 31 இருக்கிறவங்க வயசில் அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த வருஷம் திருமணம் கன்ஃபார்மாக கூடி வந்துடும். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு, அதாவது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லையா, இந்த மாதிரி டைமில் முக்கியமாக உங்களுக்கு நிலையான பலன்கள் இப்போ தான் அமையும். இந்த 10ஆம் இடத்தோட பலன்கள் இப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு. 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் சனி பகவான் தசையில் வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் அதே 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு கிரகம் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் கூட தசை நடத்துகிற கூட நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனால் சனி கொடுக்காது. சனி வந்து கர்மக்காரகன், எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கக்கூடியது இந்த சனி பகவான் தான். இப்போ சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு பாவ கிரகத்துக்கு உண்டான பலன்களையும் ப்ளஸ் வந்து 8ஆம் அதிபதியோட ஆட்சி பெற்ற பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துனா சூப்பராக இருக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து எந்த கிரகத்தோடு சேரக்கூடாது. இன்னொன்று, அந்த நட்சத்திராதிபதியெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் வந்துட்டான். அதாவது அந்த நட்சத்திராதிபதி அப்படின்னாக்கா அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி நல்ல அமைப்பில் உட்காந்துட்டா சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான். இதே மாதிரி 8 தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சரி, இப்போ வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு வரும். மறைவு ஸ்தானம் அப்படின்னா கூட ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது, அது மாதிரி அசுபகிரக நட்சத்திரங்கள் அது மாதிரி ஏறி இருந்தால், இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை நிறைய கொடுத்துட்டே வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, இதெல்லாம் வந்து நட்பு கிரக அமைப்பில் வந்துடும்.
சனி தசையில் சூரிய புத்தியில் ஸ்டார்ட் ஆகி பின்னாடி வரக்கூடிய புத்திகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நன்மைகள் செய்யாது. சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இது தவிர்த்து மீதி அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனிக்கு பகை கிரகங்கள். அதாவது இவர் தசை நடத்தினா கூட தசை இவர் கையில் தான், இவர் தான் ராஜா எல்லாமே. ஆனால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் டிஸ்டர்ப் பண்ணே இருக்கும். சனி கொடுக்கும், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கெடுக்கும். அது மாதிரி வந்துடும். சனி பார்வையில் மாட்டிக்கும். அப்போ வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு சில தடங்கள்லாம் கொடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட, அதாவது வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் கூட ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். இடமாற்றங்கள் இல்லை வேலை மாற்றங்கள் எதை யோசித்தாலும் சரி கொஞ்சம் தடை தாமதத்தோடு கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டீங்கன்னா இப்போ வேலை மாற்றம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனைகளை உருவாக்கலாம். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் மணி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் 10ல் இருக்குது, நமக்கு நல்லது செஞ்சிருவார் சனி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொன்று, குரு பயிற்சியோ இல்லை ராகுகேது பயிற்சியோ நல்ல அமைப்பில் வந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா முதலீடு பண்ணுறதுல மட்டும் கவனமாக இருங்க. நார்மலாக உங்களுக்கு தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா போயிட்டுருக்கட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினச்சா, அதாவது முயற்சிகள் அதிகமாக இல்லை, உங்களுக்கு இப்போ வருமானத்தில் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு நினச்சா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசியாதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசை. இது சிறப்பான தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த 2025 மீன ராசிக்கு வந்த பிறகு நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது, இல்லை வேலை ரீதியாக பிரச்சனை, வேலையில் நிறைய தடை தாமதங்கள், ஒரு வேலையை மாற்ற முடியல, இல்லை அந்த வேலையில் உங்களுக்கு ப்ராப்ளமெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். இப்போ ஒரு வேலை மாற்றுற மாதிரி ஒரு அமைப்பு வரும். வேலை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை மாற்றுவீங்க. இடம் மாறணும் அப்படின்னு நினச்சா, அதாவது வேலை ரீதியாவோ இல்லை குடியிருக்கிற வீடு அது மாதிரி, இல்லை வீடு கட்டுறது, ஏதோ ஒன்று நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் இப்போ பலிக்கும். இப்போ உடனடியாக உங்களுக்கு செயல்முறைக்கு வரும். ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக இவர் வக்ரகதியிலையும் வக்ர நிவர்த்தியிலும் இருந்தார் மீன ராசியில். இன்னொன்று ராகுவோட நெருங்கிய அமைப்பில் இருந்ததுனால அதனுடைய பலன்கள் கிடைக்கல, யோகாதிபதியோட பலன்கள் கிடைக்கல. இப்போ கன்ஃபார்மாக இந்த மிதுன ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதுலேயும் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க, புதன் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நல்ல அமைப்பு தான், ராசியாதிபதி, நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த புதன் தசையில் உங்களுக்கு வாரிசுகளோட வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் அமையும், நல்லபடியாக அமையும். அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தியெல்லாம் அமையும். உங்களுக்கு கூட கஷ்டத்தை கொடுத்துட்டு வரலாம் ஒரு கால் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு இடம் சம்மந்தமாக பிரச்சனைகளை கொடுத்தே வந்ததுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு மாற்றங்களை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். 72 வயசுக்கு மேலே 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது நிறைய தனிமையை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நிறைய ஆன்மீகம் சார்ந்து உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் நிறைய தேடல்கள், இறை தேடல்களை அதிகமாக உருவாக்கும். இந்த வயது காலகட்டத்தில் வர தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது நிறைய தேட வைக்கும். எதை சம்மந்தமாக அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்மந்தமாக. கேது கொடுக்குற மாதிரி கேதுக்கு குருவுடைய பார்வையோ இல்லை குருவுடைய சேர்க்கையோ இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இல்லை குருவுடைய நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா அவங்க சுய ஜாதகத்தில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய போவீங்க. நிறைய உங்களுக்கு ஆன்மீகத்தில் போனா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேருக்கு தீட்சை கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ கேட்பாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, எனக்கு இறைவன்கிட்ட போய் சேரணும், இல்லை இறைவன் காலடியில் போய் சேரணும், இது மாதிரி இறைவனையே சுற்றி வரணும், நிறைய கோயில் கோலத்துக்கு போகணும், அது மாதிரி ஏதாவது இறைவன் அருள் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அது மாதிரி இந்த கேது பகவான் அந்த எண்ணங்களை உருவாக்கும். அப்போ அந்த கேது தசை நல்லாயிருக்கும். உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், கடன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஒரு சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் சனி இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த தசா நடத்தக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். நன்றி.